நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். சமூக வலைதளங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பழகும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையர்களை இலக்கு வைத்து இந்தியாவிலிருந்து இயக்கப்படுவதாக கருதப்படும் புதிய வாட்ஸ்அப் காணொலி மோசடி தொடர்பில் அண்மைய நாட்களில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்தே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி கவர்ச்சிகரமான இளம் பெண்களின் போலி ஃபேஸ்புக் கணக்குகளை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளும் மோசடிக்காரர்கள் ஆரம்பத்தில் ஃபேஸ்புக் மூலம் பழகி பின்னர் வாட்ஸ்அப் செயலிக்கு தொடர்பை மாற்றி வாட்ஸ்அப் காணொலி அழைப்பினை மேற்கொள்கின்றனர். நிர்வாணமான தோற்றத்தில் அழைப்பு ஏற்படுத்தி பின் அதனை படம் பிடித்து போலியான ஆபாச காணொலிகளை உருவாக்கி அதனை பாதிக்கப்பட்டவரின் சமூக வலைதள தொடர்புகளுக்கு அனுப்புவதாக கூறி பணம் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து குழந்தையொன்று எண்புக்கூட்டுடன் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தங்க ஆபரணம் என சந்தேகிக்கப்பட்ட ஆபரணம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 8ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்றது. அதன்போது 5 எண்புக்கூடு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடு தொகுதியில் குழந்தையொன்றின் எண்புக்கூடு தொகுதி உட்பட 2 எண்புக்கூடு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 255 மனித எண்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 249 மனித எண்புக்கூடு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அண்மித்த பகுதியில் வெப்பமண்டலங்களுக்கு இடையிலான ஒருங்கமைப்பு வலயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கீழ் வளிமண்டல குழப்பநிலை உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நேற்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. வளிமண்டல அமைப்பின் நகர்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இது தொடர்பாக வரும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுவதாகவும் கூறியுள்ளது. மேலும் அடுத்த 36 மணி நேரத்துக்கான வானிலை அறிக்கையை வெளியிட்டுள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று பல மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக சப்ரகமுவ மத்திய மற்றும் உவ மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு காலி மாத்தறை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டதை தொடர்ந்து விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த முன்னாள் பணியாளர்களுக்கு 2 கட்டங்களாக நஷ்ட ஈடு வழங்கப்பட உள்ளதாக துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பணியாளர்களுக்கான மொத்த நஷ்ட ஈட்டு தொகுதியில் 50% திரைசேரி நிதியிலிருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 50% தொகை குறுகிய காலத்திற்குள் வழங்கப்படும். முதற்கட்ட 50% தொகை குறுகிய காலத்துக்குள் வழங்கப்படும். முதற்கட்ட 50% தொகை இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வாரத்திற்குள் அதற்கு அனுமதி கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரியகுட போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவர் 2 லட்சம் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஆணைக்குழுவின்படி ஐஸ் போதைப் பொருட்களை வைத்திருந்ததற்காக பெரியகுட போலீஸ் உள்ளத்தடுப்பு பிரிவால் ஏப்ரல் 19 அன்று கைது செய்யப்பட்ட ஒரு சந்தேக நபர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அவரை விடுவிப்பதற்காக ஒரு போலீஸ் அதிகாரி லஞ்சம் கோரியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தம்புள்ளை குருநாகல் பிரதான வீதியில் மேல்சிரிபுர பிரதேசத்தில் 2 சிறிய லொரிகள் ஒன்றொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. நேற்று மேல்சிரிபுர பகுதியில் 2 சிறிய ரக லாரிகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதுடன் மோதிய வேகத்தில் 2 வாகனங்களும் வீதியிலே கவிழ்ந்துள்ளன. இந்த கோர விபத்தில் 2 லாரிகளினதும் சாரதிகள் பலத்த காயமடைந்துள்ளனர். தங்கள்
திருவல்லையின் கொடவெல்ல பகுதியில் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு துப்பாக்கிச் சூடு நடத்திய போது குறித்த நபர் மதுபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உரிமம் பெற்ற துப்பாக்கி கொண்டு இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதை அடுத்து அவர் தற்போது தங்கலை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் இயக்கப்படும் தனியார் சொகுசு வாடகை வாகன சேவைகள் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவு மற்றும் பராமரிப்பு செலவுகள் காரணமாக கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்துள்ளன. இந்த நிலை தொடர்ந்தால் ஊழியர்கள் பணி நீக்கம் மற்றும் சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்படும் என்று வாடகை வாகன உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழல், விமான கட்டண உயர்வு மற்றும் பருவகால மாற்றங்கள் காரணமாக இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதனால் விமான நிலைய போக்குவரத்து சேவைகளுக்கான தேவை கடுமையாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் இந்த துறையை நம்பியிருக்கும் 250க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் அட்டமஸ்தானத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் மூத்த பிக்கு ஒருவராலும் தம்புள்ளை வியாபாரி ஒருவராலும் 14 வயது சிறுமியொருவர் கொடூரமான முறையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று அனுராதபுரம் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 15 வயது என கூறப்பட்ட நிலையில் அவர் தற்போது 14 வயது மற்றும் 4 மாதங்கள் நிரம்பியவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுமியின் தாயாரே 1 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு பிக்குவிடம் சிறுமியை ஒப்படைத்ததாக சிறுமி தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். பிக்கு தங்கியிருந்த அறை, அங்குள்ள கதவுகள் மற்றும் அலுமாரிகள் குறித்து சிறுமி வழங்கிய தகவல்கள் சம்பவ இட ஆய்வின் போது துல்லியமாக பொருத்தியுள்ளன. இது வழக்கின் முக்கிய ஆதாரமாகவும் கருதப்படுகிறது. தம்புள்ளை பகுதியில் சிறுமியின் தாய் தேன் விற்பனையில் ஈடுபட்டிருந்த போது அங்குள்ள வியாபாரி ஒருவரால் சிறுமி பலமுறை வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டது தற்போது தெரிய வந்துள்ளது. 2027 ஆண்டு முதல் பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சைகள் அனைத்தும் அவற்றின் வழக்கமான கால அட்டவணையின்படி நடைபெறும் என்று கல்வி அமைச்சு செயலாளர் நாளுக்கு கல்வியவர் தெரிவித்துள்ளார். அதன்படி பாடசாலை தவணைகள் மற்றும் பொது பரீட்சை கால அட்டவணை 2020 ஆண்டுக்கு முந்தைய நிலைக்கு அடுத்த ஆண்டு முதல் முழுமையாக கொண்டுவர கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. பழைய அட்டவணைக்கு மாறுவதற்கான ஒரு நிலைமாற்ற காலமாக நடப்பு 2026 ஆண்டில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. 2027 ஆண்டு ஜனவரியில் புதிய கல்வியாண்டை தொடங்குவதற்கு ஏதுவாக இந்த ஆண்டு எஞ்சியுள்ள 2 பாடசாலை விடுமுறை காலங்களும் வழக்கத்தை விட நீண்ட நாட்களுக்கு வழங்கப்படும். தெற்கு வழித்தடத்தில் இணைப்பை வலுப்படுத்தும் வகையில் கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை, வெள்ளவாய வீதிகளின் முக்கிய பகுதிகளை சீரமைத்து மேம்படுத்துவதற்காக தேசிய அதிவேக நெடுஞ்சாலைகள் அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்தல் திட்டத்தின் கீழ் 2 முக்கிய ஒப்பந்தங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடி குறித்து கணனி அவசரகால பதிலளிப்பு அமைப்பானது எச்சரித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அழகான இந்திய பெண் ஒருவரை பயன்படுத்தி வாட்ஸ்அப் வீடியோ அழைப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் நடத்தப்படும் பண மோசடி குறித்தே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் இந்த மோசடி செயலால் நீங்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்கள் ஏற்றி சென்ற வேன் ஒன்று வீதியை விட்டு விலகிச் சென்ற விபத்துக்குள்ளாகியுள்ளது. நாவலப்பட்டி கெடபுலாவில் நேற்று காலை 7 மணியளவில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தில் காயமடைந்த 13 பேர் நாவலப்பட்டி பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக விஜய் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தாவேகா ஆட்சியமைக்க 118 இடங்கள் தேவை எனும் நிலையில் கம்யூனிஸ்ட், பிசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நேற்று பனையூரில் தாவேகா அலுவலகத்தில் வெற்றி பெற்ற எம்ஏக்களின் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சராக விஜய் தெரிவு செய்ய எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்துள்ளனர். இதற்கான உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் நள்ளிரவு இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். குறித்த இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து பருத்தித்துறை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் வெகு கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் மதிலுடன் மோதியதிலே விபத்துக்குள்ளாகியுள்ளது. 22, 24 வயதுடைய கரவட்டி வடக்கைச் சேர்ந்த இளைஞர்களே இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.